இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது டாபிக் வந்து 3-dimensional geometry. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து லாஸ்ட் செஷனில் சம் JEE மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது அது எப்படி சால்வ் பண்ணணும், எந்தெந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு தென் வி என்டர் இன்டு சால்வ் டூயிங் த ப்ராப்ளம்ஸ். இப்போ இதே தான் நம்ம வந்து 3-dimensional geometry போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ 3-dimensional geometryயில் என்னென்ன வருவோம்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்டு பிளேன்ஸ், அப்புறம் பிளேன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன்டர்செக்ஷன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் JEE மெயினில் வந்து ரைட் நவ் they are having only the straight lines. Planes வந்து temporarily they are removing the chapter. So in the year 2024 பார்க்கும்போது வந்து raise the question only on straight lines alone. Right. இப்போ 3-dimensional டைரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் we need to discuss some points. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்றதை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பாயிண்ட் என்னென்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் 3-dimensional 3Dயில் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுப்போம், இது நமக்கு ஒய் ஆக்சிஸு அண்ட் தென் இது நமக்கு ஜெட் ஆக்சிஸாக எடுத்தோம்னா இப்போ இதில் ஒரு பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்னா தட் மீன்ஸ் வாட் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு எக்ஸ் யூனிட்ஸ், ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் ஆன்வர்ட்ஸ் ஒய் யூனிட்ஸ், ஃப்ரம் ஜெட் ஆக்சிஸ் ஃப்ரம் ஆரிஜன்லேருந்து ஜெட் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தென் இதோட ரெப்ரசன்டேஷன் அந்த P அப்படின்ற பாயிண்ட் எப்படி எடுக்கலாம், எக்ஸ் ஒய் Z அப்படின்னு எடுக்கலாம். P of x, y, z another பாயிண்ட். இதே நமக்கு வெக்டரில் எப்படி அப்ளை பண்ணுவோம், அதோட பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் வேர் ஆரிஜன்லேருந்து அந்த P பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட், x இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு கே கேப். ஐ கேப்ன்றது என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் அதோட யூனிட் வெக்டர், ஜே கேப்ன்றது ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டர், கே கேப்ன்றது ஜெட் ஆக்சிஸில் வந்து யூனிட் வெக்டர் ரைட்டுங்களா. இதுதான் ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் இன் எ 3-dimensional பிளேன்ன்றது. இப்போது பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ண பிறகு என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இருக்கலாம் ரைட், அண்ட் வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, செக்ஷன் ஃபார்முலான்றது ஒன்று இருக்குது. ஸோ டூ லைன்ஸ் 3-dimensional இருக்கும், அதில் ஒரு பாயிண்ட்ன்றது சம் ரேஷியோவில் டிவைட் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் செக்ஷன் ஃபார்முலா தான் இன்டர்னலி டிவைடர், சிமிலர்லி எக்ஸ்டர்னலி டிவைடர்ன்றது ஒன்று இருக்கும் ரைட்டுங்களா. இது நம்ம வந்து ஆல்ரெடி 2-dimensional பார்த்துருக்கோம். 2-dimensionalனால் ஓன்லி 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் தான். பட் இதுக்கு என்ன ஆகும், இன்னொரு கோஆர்டினேட்ன்றது நமக்கு இன்க்ளூட் ஆகும், ஜெட்ன்றது XYZ தான் ரைட். இப்போது ஆக்சுவலாக இந்த 3-dimensional என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் த பாயிண்ட் டு ரிமெம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்ன்றது டைரக்ஷன் கொசைன்ஸ். அது சிம்பிளாக என்னென்னா டிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்றது எனி ஆப்ஜெக்ட் இந்த 3-dimensional பிளேனில் வந்து யூனிக்காக மட்டும்தான் இருக்கும், ஒன்று தான் இருக்க முடியும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்றது ரைட்டா. அது என்னென்னா ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறோம், மேபி ட்ரையாங்கிள் இருக்கலாம் ஆர் ஸ்கொயர் இருக்கலாம், எனி ஆப்ஜெக்ட், லைன் இருக்கலாம் இல்லைன்னா பிளேன் இருக்கலாம், எனி ஒன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ன்றது டெஃபினெட்லி தெர் இஸ் எ மேக் சம் ஆங்கிள் வித் ஆல் கோஆர்டினேட் ஆக்சஸ் இன் பாசிட்டிவ் டைரெக்ஷன். தட் மீன்ஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸோட இதுதான் நம்மளோட லைன் எடுக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸோட என்ன சம் ஆங்கிள்ன்றது இருக்கும், அந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா அப்படின்னு இருப்போம். சிமிலர்லி ஒய் ஆக்சிஸோட சம் ஆங்கிள் இருக்கும், அதுதான் நம்ம வந்து பீட்டா அப்படின்னு எடுப்போம். சிமிலர்லி ஜெட் ஆக்சிஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் ஆங்கிள் இருக்கும், அதுதான் காமா ரைட்டுங்களா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து XYZ ஆக்சஸில் இருந்து ஆங்கிள் என்ன அப்படி எடுத்துருக்கோம், ஆல்ஃபா பீட்டா காமா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள்ஸோட கொசைன்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் கொசைன்ஸ். தட் மீன்ஸ் வாட், காஸ் ஆல்ஃபா, நெக்ஸ்ட் காஸ் பீட்டா, நெக்ஸ்ட் காஸ் காமா ரைட். ஆல்ஃபா பீட்டா காமான்றது என்ன, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள், ஒய் ஆக்சிஸோட ஆங்கிள், ஜெட் ஆக்சிஸோட ஆங்கிள். இப்போ அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிளுக்கு வந்து கொசைன் அப்ளை பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்றது எந்த ஆப்ஜெக்ட்டுக்காக இருந்தாலும் ஓன்லி ஒன்று தான் இருக்கும், மோர் தென் ஒன் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இது ஆங்கிள் பேஸ்மெண்ட், ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்ன்றது மூவ் ஆகிடும்.
அப்போது வேறு டைரெக்ஷன் கொசைன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்றது டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஒன்று தான் இருக்கணும். ரெண்டாவது இருந்த மீனிங் என்ன, ஒன்று ஆல்ஃபா சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா பீட்டா சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா காமா சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா மூணுமே சேஞ்ச் ஆகலாம். ரைட்டா? ஸோ ஃபிக்ஸில் இருக்குதுன்னா டைரெக்ஷன் கொசைன்ஸ்ன்றது யூனிக். That means what? An object in three-dimensional having only one direction cosines. அது என்னென்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. இதுக்கு நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது? வாட் இஸ் த ரிலேஷன் இன் எ டைரெக்ஷன் கொசைன்ஸ்னா இது நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன்ன்றது எல் எம் என்ன எடுத்துக்கலாம். அப்போது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பண்ணால் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் n square is equivalent to 1. L square plus m square plus n square equal to 1 under the direction cosines vara relationship, or cos square alpha plus cos square beta plus cos square gamma, which is equivalent to 1 under the. Right? This is learning about the direction cosines. Next, moving in direction ratios. Direction ratios. இது ஷார்ட் ஃபார்மில் என்ன, டிஆர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆர் வாட்டனா எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும், டைரெக்ஷன் கொசைன்ஸுக்குன்றது ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் டைரெக்ஷன் ரேஷியோஸ். ஜென்ரலி ஹவு வி கேன் ரெப்ரசன்ட் தீஸ் டைரெக்ஷன் ரேஷியோஸ்னா அதுதான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஏபிசி. ஜென்ரலாக டைரெக்ஷன் ரேஷியோஸ் ரெப்ரசன்டேஷன்ன்றது ஏபிசி அப்படின்னு இருக்கும். ரைட்? ஸோ டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன, proportionate to the direction cosines under the direction ratios. How we can represent ABC the direction cosines under the LMN the. From this, from the direction ratios we can obtain direction cosines. அது எப்படின்னா now L, M, N which is equivalent to, that means what, plus or minus A divisible by root of a square plus b square plus c square, comma plus or minus b by root of a square plus b square plus c square, comma plus or minus c divisible by root of a square plus b square plus c square. இதுதான் direction cosines when we have direction ratios. Right? Then direction cosines எப்படி வந்து யூனிக்கா இருக்குமோ direction ratios அப்படி கிடையாது. It may have more than one direction ratios of an object. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா இப்போ நமக்கு A ஒரு பாயிண்ட் இருக்கும், B ஒரு பாயிண்ட் இருக்கும். A பாயிண்ட் எப்படி எடுக்கிறேன், x1, y1, z1. B பாயிண்ட் என்ன, x2, y2, z2. அப்போ இந்த டூ லைன் ஜாயினிங்கோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் AB என்ன, which is equal to what, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. இதுதான் டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் எ லைன் ஜாயினிங் டூ பாயிண்ட்ஸ்ன்றது. ரைட்டுங்களா? இப்போ இந்த லைனுக்குன்றது சிங்கிள் டைரெக்ஷன் ரேஷியோஸ் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி மோர் தென் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இங்கே நான் அனதர் பாயிண்ட் எடுக்கிறேன். அனதர் பாயிண்ட் எடுத்தோன்னா அது x3, y3, z3 எடுத்தோன்னா அதுக்கு என்ன இருக்குது, நமக்கு இன்னொரு டைரெக்ஷன் ரேஷியோஸ் இருக்கும். அப்போது இந்த டைரெக்ஷன் ரேஷியோஸ்க்கும் இந்த டைரெக்ஷன் ரேஷியோஸ்க்கும் ஏபியோட டைரெக்ஷன் ரேஷியோஸ்க்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும். Direction ratio of AC, direction ratios of BC, direction ratios of AB. மூணு டைரெக்ஷன் ரேஷியோஸ்க்கு எடுத்தோன்னா அது ஒவ்வொரு டைரெக்ஷன் ரேஷியோஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு ரேஷியோவில் இருக்கும். தட்ஸ் கால் ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்றது தான். தட் மீன்ஸ் an object may have more than one direction ratios என்றது. ஸோ இது அப்புறம் வந்து டைரெக்ஷன் கொசைன்ஸ் டைரெக்ஷன் ரேஷியோஸ் பேஸ் பண்ணிட்டு தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது வந்து டு டிஸ்கஸ் அபவுட் ஸ்ட்ரெயிட் லைன். ரைட்? ஏன்னா இங்கே பிளேன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ
நம்ம பாயிண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வில் மூவிங் இன் டு டூயிங் த ப்ராப்ளம்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிரிப்பில் இருந்தோன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆகிடும் அப்படின்றது தான். ரைட். இப்போ ஸ்ட்ரைட் லைன்னா தட் மீன்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு என்ன, சிமெட்ரிக் ஃபார்ம். இது நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, சிமெட்ரிக் ஃபார்ம். வாட் இஸ் சிமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ லைன் என்ன? ஸோ ஒரு லைன்ன்றது என்ன, அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒன்று பாசிங் த்ரூ தி பாயிண்ட், தென் அந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ். ஸோ ஜென்ரலி இந்த சிமெட்ரிக் ஃபார்ம்ன்றது எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ விச் இஸ் ஈக்குவலன் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி விச் இஸ் ஈக்குவலன் டு ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் பை சி. ரைட், சிமெட்ரிக் ஃபார்ம். இப்போ இதே வந்து வெக்டர் ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இது சிமெட்ரிக் ஃபார்ம் இருக்கலாம் ஆர் கார்ட்டீசியன் ஃபார்மும் we can show it. Then what about vector form? Vector form of a line என்றது, vector form of a line என்றது அந்த L, that means என்ன, R vector is equivalent to A vector plus lambda into B vector. R vector equivalent to A vector plus lambda into B vector. இங்கே what is the point to renew here என்னன்னா, ஒன்று என்ன, passing through the point. Passing through the point என்ன, இந்த A vector தான் passing through the point. அது நம்ம vector formula. Symmetry formula passing through the point என்ன, இதுதான் x1 இந்த மூணு, y1 z1 என்றது தான் passing through the point. x1, y1, z1. இன்னொன்று என்னன்னா, நம்ம ரிமெம்பரன்ஸ்ன்றது சிமெட்ரி ஃபார்ம் ஆஃப் எ லைனில் வந்து எக்ஸ் ஒய் z கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வந்து +1 தான் இருக்கணும். ஸோ டு கன்ஃபியூஸ் தே மே பி ப்ரொவைட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் இருக்கலாம், 1 இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா, எக்ஸ் ஒய் z கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வந்து +1 தான் இருக்கணும். அப்படி வேறு ஏதாவது கொடுத்துருந்தான்னா we need to change it. We need to change them into suitable format or requirable format. Right. இப்போ symmetry form of x minus x1 by a, y minus y1 by b equivalent to z minus z1 by c ல வந்து x1 y1 z1 என்றது என்ன, passing through the point. Next is a b c. What about a b c? a b c என்றது என்ன, இதுதான் இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் இஸ் மேண்டேட்டரி என்ன, ஒன் இஸ் வாட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் தென் இட்ஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ். இந்த ரெண்டு இருந்தால் போதும், we can form a equation of a line in 3 dimension அப்படின்ட்டு, in both forms, Cartesian form as well as vector formலும் சரி. இப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம்ன்றது. இப்போ இதே வந்து பாசிங் த்ரூ தி 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம், பாசிங் த்ரூ தி 2 பாயிண்ட்ஸ் என்ன, that means what, a line passing through the 2 points, passing through the 2 points என்னன்னா, அப்போ அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கலாம், x1 y1 z1 1 பாயிண்ட், x2 y2 z2 is an another point. அப்போ அதோட சிமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், x minus x1 by x2 minus x1 which is equivalent to y minus y1 by y2 minus y1 which is equivalent to z minus z1 by z2 minus z. So symmetric form of a line passing through the 2 points கன்றது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ 2 லைன்ஸ் இருந்ததுன்னா, ஒன்று those 2 lines may be parallel or may be intersect or do not intersect இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட் பேரலாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட் we can assume that angle between the 2 parallel lines என்ன, 0. ஆர் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா என்ன, ஆங்கிள் ஆனது 90 டிகிரிஸில் இருக்கும். ரைட். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சேம் ஃபார்முலா தான், cos theta equivalent to, right, a1 a2 plus b1 b2 plus c1 c2 divisible by root of a1 square plus b1 square plus c1 square into root of a2 square plus b2 square plus c2 square தான். ரைட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டில் போட்டிருக்கோம், ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இங்கே என்னென்னா, இஃப் 2 lines ஆர் பேரலல்னா டெஃபினெட்லி தேர் டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆர் சேமாக இருக்கும், இல்லைன்னா ப்ரொபோர்ஷனில் இருக்கும்.
ரைட்டுங்களா? angle between the two lines is 90 degrees அண்ணா then a1 a2 plus b1 b2 plus c1 c2 equivalent to 0. இது தெரியும். angle between the two lines இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா, parallelனா 0, perpendicularனா 90 degrees. ரைட்? இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன, டூ லைன்ஸ் வந்து எப்படி எடுத்துருக்கோம், ஒன்று அது இன்டர்செக்ட் ஆகும், இல்லைன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும், இல்லைன்னா பேரலாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரைட்? டூ லைன்ஸ் இருக்கும். அந்த டூ லைன்ஸ் வந்து மீட்டும் ஆகாது, பேரலாகவும் இருக்காது. அப்படின்னா அந்த மாதிரி லைன்ஸ் என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் கால் ஸ்கியூ லைன்ஸ். த டூ ஸ்கியூ லைன்ஸ் டெஃபினிஷன் என்ன, த டூ லைன்ஸ் which neither meet nor parallel, then those lines are called as a skew lines. ரைட்டுங்களா? அப்போ அந்த டூ லைன்ஸ்ன்றது ஒரே பிளேனில் இருக்காது. ரைட்டா? இஃப் டூ லைன்ஸ் ஆர் லைஸ் இன் த சேம் பிளேன், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அவர் பிளேன், திஸ் போர்ட் ஐ எம் கன்சிடரிங் ஆஸ் அ பிளேன். அப்போ இதில் வந்து ரெண்டு லைன் ட்ரா பண்ணோன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒன்று பேரலாக இருக்கும், அதர்வைஸ் அது பேரலல் கிடையாதுன்னு என்ன, டெஃபினெட்லி தீஸ் டூ லைன்ஸ் மீட் அட் ஒன் பாயிண்ட். பட் ஸ்கியூ லைன்ஸ்க்கு எப்படி இருக்கணும், மீட்டும் ஆகாது, பேரலாகவும் இருக்கக்கூடாது. அப்போது ரெண்டு லைன்ஸும் ஒரே பிளேனில் இருக்காது. ஸோ இந்த பிளேனில் ஒரு லைன் இருக்கும், அனதர் பிளேனில் இன்னொரு லைன் இருக்கும். ஸ்கியூ லைன்ஸ் டெஃபினிஷன் என்ன, த லைன்ஸ் நெய்தர் parallel nor meet is called skew lines. இப்போ இந்த ஸ்கியூ லைன்ஸுக்குன்னா இதில் என்ன வரும், தட் இஸ் கால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதில் இருக்கும், ஓன்லி ஸ்கியூ லைன்ஸ்குள்ளே மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது கிடைக்கும். டூ பேரலல் லைன்ஸுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கிடைக்கும், அது ஷார்ட்டஸ்ட்டு கிடையாது. அது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். எங்கே எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ்ன்றது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சேமாக இருக்கும்போது நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ் அப்படின்றது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் லைன்ஸ்ன்றது. ரைட்? இப்போது அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிப்போம்னா, சிம்பிள், இப்படி ஒரு லைன் எடுப்போம். ரைட்? இதுதான் L1, L1 ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு லைன் எடுப்போம், இதுதான் L2 ஈக்குவல் டு 0. assuming that these two lines must be in a different plane, same planeல கிடையாது. ரைட்டுங்களா? அப்போது இது ஒரு பிளேனில் இருக்குது, இது ஒரு பிளேனில் இருக்குது. ரைட்டா? இந்த பிளேனுக்குள்ள இந்த ரெண்டு லைன்ஸ்குள்ளே ஒரு லைன்ன்றது ட்ரா பண்ணுவோம். அந்த ட்ரா பண்ணும்போது இந்த லைன்ன்றது இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த லைன்ன்றது இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட்? வாட் இஸ் த லைன் பிட்வீன் த டூ லைன்ஸ்? அந்த லைன்ன்றது ரெண்டு இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா, ரைட்டுங்களா? பட் இந்த டூ லைன்ஸ் L1 L2 டூ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கும். சேம் பிளேனில் இருந்ததுன்னா அது பேரலாக இருக்கும். பேரலுக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது ஆப்வியஸாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு லைன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்குது. ரைட்? அப்போது எங்கே நமக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது இதிலிருந்து இதுக்கும் இந்த லைன்ன்றது இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான், இது A பாயிண்ட், இது B பாயிண்ட் எடுத்தோம்னா ஏபி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏபி இஸ் கால்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏபி இஸ் கால்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ கிடைக்கும் நமக்கு, அந்த டூ லைன்ஸ் மஸ்ட் பி லைஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் லைன்ஸுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா இந்த லைன்ன்றது போத் லைன்ஸுக்கும் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா அந்த மீட்டிங் பாயிண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டூ லைன்ஸுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது ஹவு வி கேன் அப்ரோச்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்னென்னா A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார் காமா B1 vector comma B2 vector divisible by magnitude of B1 vector cross B2 vector. இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்மா, A2 vector minus A1 vector comma B1 vector comma B2 vector divisible by magnitude of B1 vector cross B2 vector. இப்போ what is A1 B1, what is A2 B2? A1 என்றது என்ன, இந்த லைனில் பாசிங் த்ரூ த பாயிண்ட். B1 வெக்டர் என்ன, இந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ். நெக்ஸ்ட் A2 என்றது என்ன, L2 லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்.
B2 வெக்டர்னா L2 equal to 0 லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். Right? How we are obtaining shortest distance between the two skew lines and shortest distance which is equivalent to box product of A2 vector minus A1 vector comma B1 vector comma B2 vector divisible by magnitude of B1 vector cross B2 vector. Right? இது. So in the shortest distance base பண்ணிட்டு what are the points we can recollect னா இப்போ coplanar lines அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வாட் இஸ் கோப்ளானர் லைன்ஸ்னா ஜென்ரல் மீனிங் என்ன? இஃப் டூ லைன்ஸ் ஆர் கோப்ளானர்னா டூ ஆர் மோர் லைன்ஸ் லைஸ் இன் த சேம் பிளேன். அந்த ரெண்டு லைன்ஸும் வந்து ஒரே பிளேனில் இருந்ததுன்னா இஃப் இட் இஸ் டூ லைன்ஸ் ஆர் லைஸ் இன் த சேம் பிளேன்னா தென் என்ன வரும்? அது வந்து கோப்ளானர். ரைட்? கோப்ளானர்னா என்ன மீனிங் நமக்கு? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது 0. கோப்ளானர்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது கிடைக்காது நமக்கு. ஏன்னா அந்த டூ லைன்ஸ் வந்து ஸ்கியூ லைன்ஸ் கிடையாது. ஸ்கியூ லைன்ஸ்ன்றது இருந்தால் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு பாசிபிள். ரைட்? ஸோ வாட் we can learn from here means what? If the two lines are coplanar then what is the point we can recollect னா the lines in coplanar. coplanar என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம 0வா எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்னும் planes topic இருந்ததுன்னா we will discuss the plane points is also. ரைட்டுங்களா? ஸோ planes pointsல என்ன வரும்? ax plus by plus cz plus d equivalent to 0. அப்போது அது ஏபிசி என்ன? அந்த பிளேனோட டைரெக்ஷன் நார்மலாக தான் இருக்கும். ரைட். அப்புறம் லைன்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகும்? டூ பிளேன்ஸோட இன்டர்செக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகும்? நமக்கு ஒரு லைன்ன்றது ஃபார்ம் ஆகும். அதே மெத்தடில் intersection of the two planes is formation of a line. Similarly intersection of the two lines என்ன வரும்? ஒரு பிளேன்ன்றது ஃபார்ம் ஆகும். ஜென்ரலாக நமக்கு பாஸ்ட் எக்ஸாமினேஷன் எதை பேஸ் பண்ணிட்டு கேட்குறானுங்கன்னா லைன்ஸில் பார்க்கும்போது இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, இமேஜு, அப்புறம் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலரு, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அவங்க கேட்குறது. ரைட்டுங்களா? ஸோ அந்த இமேஜ், ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் அதெல்லாம் வந்து நம்ம இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட when we doing the problem easily you can understand. ரைட்? அப்போது இன்னைக்கு பாயிண்ட் என்ன எடுத்துருக்கோம்? only what are the points to review in the three-dimensional geometry. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து will start doing the problems. Thank you.